இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, என்னால் இங்கிலீஷ் படிக்க முடியுது, ஆனால் என்னால் எழுதவும் பேசவும் முடியல அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தாய்மொழியை நம்ம எப்படி கற்றுக்குறோம், அதை போல நம்ம தாய்மொழி மூலமா நம்ம நம்மளுடைய இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்குறோம். சரியா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். தாய்மொழியை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி அதை சின்ன குழந்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 2 வயசு குழந்தை எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வீட்டில் பேசிகிட்டே இருப்பாங்க. அம்மாவோ இல்லை அப்பா பாட்டி தாத்தா எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? எல்லாம் பேசும்போது என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தை என்ன பண்ணுவோம், கேட்டுகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டி பாரு அம்மா பாரு தாத்தா பாரு இருக்கா, அதெல்லாம் கேட்கும்போது அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒன்றுமே தெரியாது. நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது தான். இப்போ நம்மளுடைய தாய்மொழி நம்ம பேசிகிட்டே இருப்போம் டெய்லி. அந்த குழந்தைகிட்ட எப்படி சொல்லுவோம், இதை பாரு அம்மா பாரு அப்பா பாரு சொல்கிறோம். அதுதான் லிசனிங். அந்த பாப்பா என்ன பண்ணுது, அந்த 2 வயசு 1 வயசு 1.5 வயசு பாப்பா என்ன பண்ணுது, நல்லா கேட்டுகிட்டே இருக்கு. நல்லா கேட்க என்ன ஆகுது, அதுக்கப்புறம் ரிமோட் எடு ஃபேன் பாரு எல்லாம் சொல்லித்துருவோம். நம்ம ஒரு 3 வயசு 2 3 வயசு அப்படின்னா ஒன்னா அதுக்கே தானாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் வந்துடும். எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், ஓஹோ இவங்க சொல்கிறாங்க இதுதான் ரிமோட்ன்றாங்க, இதான் டிவி பாரு ஃபேன் பாரு லைட் பாரு எல்லாம் சொல்லித்தரோம் நம்ம. அப்போ சின்னதாக சொல்ல என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஈஸியாக அந்த லாங்குவேஜ் புரிஞ்சிடுது. அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ எத்தனை வயசுக்கு, ஒரு 3 வயசு 3.5 வயசுக்கு பாட்டி தாத்தா அம்மா அப்பா சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, 0 இதில் இருக்குது. ஆனால் லிசனிங் ஸ்கில்ல என்ன ஆகுது, நல்லா கேட்குது. கேட்க தான் என்ன ஆகணும், நம்மளுக்கு நல்ல மண்டையில் ஏறும். அப்பா நல்லா புரிஞ்சுக்குது, ஓ இதெல்லாம் தான் இருக்கு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்குது, ஸ்பீக்கிங். இதெல்லாம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்க ரொம்ப முக்கியம். ஆனால் இது தாய்மொழின்ற நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஈஸியாக கற்றுக்குறோம். இந்த தாய்மொழி மூலமாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த வேர்டு இருந்தாலும் டெய்லி கேட்குற மாதிரி. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம். இப்போ லிசனிங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு தாய்மொழி பேசுறது, இங்கிலீஷ் எப்படி பேசணும். இப்போ அவங்கள்ட்ட சொல்லலாம், கிவ் டேக். கிவ்னா கொடு, டேக் எடுத்துக்கோ, ஸ்லீப் தூங்கு, ஈட். அந்த மாதிரி சின்ன வார்த்தை ஒரு 5000 வார்த்தை இருக்குது. அது கற்றுனா போதும். டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக பாருங்கள். சரிங்களா? பசி ஹங்கிரி, கோபம் எப்பயுமே கோபம் வரல, அப்போ ஆங்கிரி. அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட சொல்லி கேட்டுகிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், லிசனிங் ஸ்கில் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ லிசனிங் ஆனோம்னா அண்டர்ஸ்டாண்ட், ஓஹோ பசி தான் போல இருக்கு, ஹங்கிரி புரிஞ்சிச்சுல உங்களுக்கு அது. அப்போ என்ன வரும், ஸ்லீப் அப்படியே தூங்குறது. ஓகே புரிஞ்சிச்சு, உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு, அப்போ புரிஞ்சிடுச்சு. அது பேச ஆரம்பிச்சிருவேன். நீயே ஐ ஃபீல் ஹங்கிரின்னுவேன். ஃபீலிங், உனக்கு பசி எடுக்க பசி வந்துடுச்சு எனக்கு. அப்போ டக்குன்னா பேச ஆரம்பிச்சிருவேன். முக்கியமானது இதுதான் நம்ம பண்ணுறது. இப்போ இதில் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரீட் பண்ண ஆரம்பிப்போம். உங்களுக்கு ரீடிங் தெரியும் சொல்லிட்டீங்க, நீங்கள் எனக்கு ரீட் பண்ண வருதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ரைட்டிங், ரீட் பண்ண தெரியும்னாவே ரைட்டிங் தானாக உங்களுக்கு வந்துடும். இது இந்த லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கிங்லேயே உங்களுக்கு ரைட்டிங் ஈஸியாக வந்துடும். இப்போ ரீட் பண்ணும்போது சின்ன வார்த்தை ரீட் பண்ணுறோம் நம்ம, அதை அப்படியே என்ன பண்ணலாம், ரைட்டிங்க்கு எடுத்து வந்துக்கும். சின்ன வார்த்தை எப்படி படிப்ப, ஒரு வார்த்தையாக படி எடுத்து. ஐ லைக் திஸ், யூ ஈட், ஐ டேக். அந்த சின்ன வார்த்தையாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 4 லெட்டர் வேர்டு 3 லெட்டர் அந்த வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு கற்றுன்னு பேசி கேட்டினா தான் உனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டு புரியும். புரிஞ்ச உடனே தான் உன்னால் பேச முடியும். அதுக்கப்புறம் தான் அது ரீட் பண்ண தானாக என்ன பண்ண, ரீட் பண்ணக்கூடாது. அதை பார்த்து கிளியராக இந்த வேர்டு இது புரிஞ்சுட்டு பார்த்து படிக்கணும். அதுக்கப்புறம் தான் இது ரைட்டிங் உங்களுக்கு தானாக வரும். இது நான் சொன்னது இது தாய்மொழி கல்வி தான். ஆனால் இதே மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறது எப்படி, இல்லை ஒரு ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறது, ஒரு சாதாரண அமெரிக்கா குழந்தை அது என்ன பண்ண இங்கிலீஷில் தான் பேசுவோம், ஏன்னா அதனுடைய தாய்மொழி. அது ரஷ்யன் குழந்தை ரஷ்யா தான் பேசுவோம், ரஷ்யன் லாங்குவேஜ், ஏன்னா அதனுடைய தாய்மொழி. நம்ம குழந்தை தமிழ் நல்லா பேசுவாங்க, நம்மளுடைய தாய்மொழி. அது மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு 3.5 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு, 4 வயசு. ஸ்டார்டிங்காக என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் போனால் என்ன பண்ணுவாங்க, ரீட் பண்ணுவாங்க. அப்போ ரீடிங் தான் ஸ்டார்டிங்கே இங்கே வருது. நம்மளுக்கு இதுதான் மைனஸே வர்றது, ரீடிங் தான் வருது ஸ்டார்டிங்கே. இப்போ ரீடிங்னா என்ன, உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே ஏபிசி படி, ஆல்ஃபபெட்ஸ் படிக்க சொல்லுவோம் நம்ம, ஐக்கு படி, அது தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், ஆண்ட் இல்லை பேட், அந்த சின்ன சொல்லுவோம். ஆனால் அதுக்கு புரியாது குழந்தை, ஏதோ ஒன்று அது அந்த லாங்குவேஜ் அதுக்கு தெரியல. தமிழ் வழி கல்வினா ஈஸியாக இருக்குது. தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்குறோம் நம்ம இப்போ.
சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதே டீச்சர் இதுலேயே வந்து ரைமிங் சொல்லிடுவாங்க. ஜானு ஜானு எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர். வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸ் சொல்லு ரைமிங் சொல்லுவோம். ஆனால் அந்த ரைமிங்ஸு மீனிங் தெரிஞ்சுக்கணும். எந்த ரைமோ இல்லை வந்து ஏதோ ஒரு பேட்டோ பாலோ மீனிங் தெரிஞ்சு படித்தாங்கன்னா, புரிஞ்சு படித்தா அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் இருந்தால் எந்த லாங்குவேஜ் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ரீடிங் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரைட்டிங் கொடுத்துருவாங்க. ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், அந்த குழந்தை A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பேட் அது மாதிரி எழுதிட்டே இருக்கும். ஆனால் அது புரியாது, எழுதி ஆகணுன்றதால ஒரு 2 times 3 times எழுதி புரிஞ்சிக்காமல் அது படிச்சுட்டு இருக்கோம். முதல்ல புரிஞ்சு படித்தா உங்களுக்கு ஈஸி, ரைட்டிங் ஈஸியாக வந்துடும். அதான் முக்கியம். ரீடிங் அப்புறம் ரைட்டிங்னா அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்டிங்காக வரும் அவங்களுக்கு. ஓஹோ நம்ம என்ன எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நினைவு வரும். ஏதோ A ஃபார் ஆப்பிள் எழுதுறோம், B ஃபார் பேட் எழுதுறோம். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே நம்ம புரிஞ்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வருது உங்களுக்கு, லிசனிங்கே வருது. இப்போ ஸ்டார்டிங்கே தப்பாயிடுச்சா நம்மளுது. அதான் எப்பயுமே எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், தாய்மொழி லாங்குவேஜ் கற்றுக்குறோம். இந்த இங்கிலீஷ் கற்றுக்குறோம் என்ன பண்ண, ஸ்டார்டிங்கே நம்ம லிசன் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். அதில் என்னுடைய வீடியோவில் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராமர் சொல்கிறேன். கிராமர்னா பயந்துடாதீங்க. கிராமர்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக டெய்லி பேசுகிற வார்த்தை. அதாவது இப்போ ஸ்டார்டிங் பேசும்போது நம்ம ஏதாவது நவுனோ இல்லை வேர்பெலாம் பேச மாட்டோம். சரியா? ஐ ஈட், ஐ லைக், சும்மா ஐ லைக்னா எனக்கு இது பிடிக்கும். ஐனா சப்ஜெக்ட், அதை நவுனு. ஈட்டுனா சாப்பிட்றது. ஐ ஸ்லீப், ஐ டேக், யூ கிவ், யூ டேக் வரும்ல. அதெல்லாம் என்னது, சாதாரணமாக ஒரு நவுனோ ஒரு வேர்போ அந்த மாதிரி சின்ன ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு பேர். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிராமரில் ஸ்டார்டிங் என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இது புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸ்டார்டிங் நவுன் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்பாங்க. நவுன்னாவே நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், அனிமல். இருந்தாலும் ஒரு அனிமல் பற்றி பேர் தெரியணும்ல, இல்லை டைகர், லயன் அது உங்களுக்கு தெரியணும். அதே போல் பிளேஸ் தெரியணும், பாம்பே, டெல்லி, கல்கட்டா. அதே போல் ஒரு திங், டேபிள், சேர், கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு பேர், எல்லாரும் பேரும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த பேரையே நம்ம என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட்லேயும் எடுத்துக்கலாம். ஹீ, ஷீ, இட்டுன்னு எடுத்துக்கலாம். யூ, வி, ஐ, தே அதை எடுத்துக்கலாம். அதுதான் நவுன். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பயப்படாதீங்க, கிராமரும் பயந்துடாதீங்க, ஈஸி தான் நவுன். நவுன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து பேசுறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ முக்கியமாக வந்து நவுன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? லிசனிங் எது இருந்தாலும் நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிசனிங் ஸ்கில் தான் முக்கியம். நல்லா கவனிங்க போதும். நவுனுக்கு அப்புறம் என்னன்னா ப்ரோனவுன் வரும். நவுனுக்கு அப்புறம் ப்ரோனவுன். ப்ரோனவுன்னாவே இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், நவுனுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ரோனவுனை யூஸ் பண்ணுவோம். ப்ரோனவுன்னா ஹீ, ஷீ, இட்டு, ஐ, யூ, வி, தே அந்த மாதிரி, அஸ், தெம், தேர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ரோனவுன். சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ண, வேர்ப் வரும். வேர்ப்னா என்ன, ஒரு செயலை செய்யறது. ஸ்லீப், கிவ், டேக், ஈட் அதெல்லாம். சரியா? எது இருந்தாலும் பிரிங், எது இருந்தாலும் கிவ், டேக், பிரிங், கம், கோ இது எல்லாமே வேர்ப். சரியா? எக்ஸ்பிரஸஸ் an action, expressing an action. ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறது தான் verb. வேர்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் adverb வரும். adverbனா என்ன, adverbனா add meaning to the verb. add meaning to the verb. adverbனா ஒரு வேர்புக்கு மீனிங் கொடுக்கறது தான் adverb. அதுக்கப்புறம் adjective. adjectiveனா என்ன, adjectiveனா describing the noun. She looks beautiful. அவள் அழகா இருக்கா, அவளை பற்றி சொல்கிறது தான். கார் இஸ் பிளாக் இன் கலர், காரை பற்றி சொல்கிறது. அதாவது நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். அட்வர்ப், அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு. அட் எங்கே யூஸ் பண்ணுவோம், அட்டுனா டைமுக்கு, ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம், டேட்டுக்கு, இன் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஸ்கூலுக்கு, எந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இன் அவர் ஸ்கூல், இன் ஆடிட்டோரியம், இன் ஏதோ ஒரு பிளேஸ். அதான் அதை வந்து ப்ரிப்போசிஷன். அட்டு, ஆன், இன். இது வந்து எங்கெங்க, அட்டுன்னா டேட் டைமுக்கு, அட்டுனா டைமுக்கு, அட் 10 o'clock, அட் 11 o'clock அந்த மாதிரி. ஆன்னா வந்து உங்களுக்கு டேட்டுக்கு, ஆன் மண்டே கூட சொல்லலாம், இல்லை ஆன் 16
6/2024 சொல்லலாம். இன் அவர் ஸ்கூல், இன் ஆடிட்டோரியம், இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? அட்டு, ஆன், அந்த மாதிரி ப்ரிப்போஷன் அபோவ் நிறைய இருக்கு. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரிப்போஷன், அப்புறம் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் உங்களுக்கு தெரியும். அண்டு, பட்டு, ஆல்தோ, தோ, டில், ஸ்டில் இதெல்லாமே ஒரு 2 சென்டென்ஸை சேர்க்கறது தான் கன்ஜங்ஷன். அதுக்கப்புறம் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்ன? இன்டர்ஜெக்ஷன்னாவே வாவ் திஸ் இஸ் பியூட்டிஃபுல், அந்த மாதிரி யூ ஆர் ஹியர் அந்த மாதிரி சவுண்ட், அதெல்லாம் தான் இன்டர்ஜெக்ஷன் பேர். ஓகேவா? இப்போ இது எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 4 நாளாக உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சொல்லி தர போகிறேன். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.